எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. துர்கை மகாசக்தியே, வாணி மகாசக்தியே, அங்காளி மகாசக்தியே. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பலன்களையும் ராசி பலன்களையும் பார்ப்போம். ஏப்ரல் மாதம் 29/4/2026 புதன்கிழமை, உத்தராயணம் பராபவ ஆண்டு சித்திரை மாதம் 16ஆம் நாள், பிரதோஷம் இன்று. நாளை ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 11 மணியிலிருந்து 12 மணி வரை, மாலை நல்ல நேரம் 4 மணி 30 முதல் 5 மணி 30 நிமிடம் வரை, கௌரி நல்ல நேரம் காலை 1 மணி 30 நிமிடம் முதல் 2 மணி 30 நிமிடம் வரை, மாலை கௌரி நல்ல நேரம் 6 மணி 30 நிமிடம் முதல் 7 மணி 30 நிமிடம் வரை, ராகு காலம் 12 மணி முதல் 1 மணி 30 நிமிடம் வரை, குளிகை 10 மணி 30 நிமிடம் முதல் 12 மணி வரை, யமகண்டம் காலை 7 மணி 30 நிமிடம் முதல் 9 மணி வரை. இன்றைய திதி திரியோதசி திதி. இன்று யோகம் அர்ச்சனம். இன்றைய கரணம் தைத்துலாம். இன்றைய நட்சத்திரம் அஸ்தம். சந்திராசி நட்சத்திரம் சதயம். இன்று கும்பராசிக்கு சந்திராசிரம் முழுமையாக இருக்கிறது. ராசிக்குள் இருக்கும் கிரகத்தின் நிலவரங்களை பார்ப்போம். மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி செவ்வாய் புதன். இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? பிரதோஷம் ரொம்ப இறைபக்திக்குள்ள அதிகமா போய் நிறைய எல்லாருமே பிரதோஷம் போறாங்க. ரொம்ப மிக மிக சந்தோஷமா இருக்கிறது. அங்க போயும் பேசுறீங்களே, அதான் கஷ்டமா இருக்கு. பிரதோஷ வழிபாடுங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஐயன் உலக உயிர்களை காக்கும் பொருட்டு என்ன பண்ணாங்க? அந்த வாசுகி பாம்பு வச்சு மேருமலையை கடையை மாத்தி கடைஞ்சி அதில் முதல்ல வரக்கிற விஷயங்கள்லாம் என்ன வச்சு ஒன்று ஒன்றா வருதா? அதில் ஆழகால விஷயம் வந்துருச்சு. பூமிக்குள் விழுந்தா, நாம் படைத்த இந்த உலகத்துக்குள்ள விழுந்தா அது நிறைய பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு அதை எடுத்து ஐயன் உண்டுறாரு. உடனே அம்மா என்ன பண்றாங்க? அந்த திருநீர் அந்த கண்டத்தை பிடிச்சிடுறாங்க. அங்கே நின்று போகுது விஷயம். உள்ள போனாதானே பிரச்சனை. இப்ப டான்சிஸ் சொல்றாங்க இல்லைங்களா? அதெல்லாம் எங்கிருந்து வருது? அதெல்லாம் அப்பயே வந்துடுச்சு. கண்டங்களில் ஏற்படுகிற டான்சிஸ். இப்ப நம்ம என்னென்னோ சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால ஏற்படுகிற நோய்கள் அத்தனை இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. அது மாதிரி ஐயனே அந்த விஷயம் பண்றாங்க. அப்போ சிறிது மயக்கம் ஊறுகிறார் இறைவன். அவர் மயங்கிறவரா? உலகத்தை படைச்சவர் மயங்கிறவரா அவரு? ஆனா அந்த மயக்கம் போறதுக்கு நந்தி பகவானுக்கு நந்தி என்னன்றது நம்மளோட மூச்சு காட்டு. இப்ப மனுஷன் மயங்கா என்ன நடக்கும்? மூச்சு வருமா? மூச்சு பெரிய பெரிய மூச்சு வந்துரும்ல. அந்த மாதிரி இந்த நந்தி பகவானுக்கு அர்ச்சனை செய்வது அந்த காலத்தை நினைவுபடுத்துறது தான். அதுவும் சந்தியா காலத்துல அந்த நேரத்துல அந்த பிரதோஷ வழிபாடுங்கிறது அபிஷேகம் பண்ணிட்டு முதல் சுற்று கோமுகி வரை, 2ஆம் சுற்று நந்திகேசர் வரை, இது மாதிரி ஒரு சுற்றுகளா போய் திரும்ப திரும்ப அப்புறம் முழுமை அடைவது தான் அந்த பிரதோஷ பூஜையே. அங்க போய் வீணா கத்திக்கிட்டு பேசிக்கிட்டு ஆலயங்கள் கொஞ்சம் சின்னதா இருக்கலாம். ஆனா ஜனங்க போறீங்க நிறைய. அதை எப்படி பண்ணணும்ன்ற தெரிஞ்சு பண்ணாதானே உண்டு. அதாவது மன நிம்மதியோடும் ஊர்கதை பேசாமலும் நடக்கின்ற பூஜை கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தரும். நீங்க போய் சிக்கலை தீர்க்கணும்னு போய் மேலும் சிக்கலை வாங்கி வரீங்க. அதான் பிரச்சனையா இருக்கு. புரியுதுங்களா? பிரதோஷ நன்னாளில் நாம் செய்யக்கூடிய பணிகள் எப்படி இருக்கணும்னா, நாம கிட்ட இருந்து ஒரு மூட்டை இருக்கு. அந்த மூட்டையை கொண்டு போய் அங்க போட்டுட்டு, இறைவா அந்த அருள் மூட்டையை கொடுன்னு வாங்கின்னு வரணும். நீங்க போய் மத்தவங்க கதையெல்லாம் பேசி அங்கிருந்து 2 மூட்டையை வீட்டுக்கு எடுத்து போனா அந்த வீடு என்ன வருது? செய்யறீங்களா இல்லையா? போய் வீணான கதை பேசுறீங்களே, அந்த மாதிரி வீண் கதை பேசாதீர்கள். நமச்சிவாயத்தை தவிர எதுவும் உச்சரிக்காதீங்க. இது ரொம்ப முக்கியம். நீங்க சாமி கோயில் போகாம கூட இருந்துருங்க. அங்க போய் ஊர்கதை பேசாதீங்க. அங்க போய் சில தவறுகளை செய்வதை நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். இந்த மனிதர்களை வேடிக்கை பார்க்கறதே எனக்கு வேலையா போச்சு. நல்லதுக்கும் வேடிக்கை பார்க்கறேன், கெட்டதுக்கும் வேடிக்கை பார்க்கறேன். ஏன் என்ன பண்றாங்கன்றது வேடிக்கை பார்த்து ஏன் சிந்தனை அங்க மாறி போகுது. இங்க எதுக்காக வந்தோம் அதை மட்டும் பாருங்க. நீங்க வந்த வேலையை பாருங்க. சாமி பிரதோஷத்துக்கு போங்க, ஆலயத்துக்கு தேவையான விஷயத்தை வாங்கி கொடுங்க, அபிஷேகத்தை முன்னிருந்து பாருங்க, இல்ல தூரமா இருந்த கூட பாருங்க. அந்த கோமிகளை ஒரு நீர் எடுத்து தெளிச்சுக்குங்க, வீட்டுக்கு கொண்டு போய் தெளிங்க, வீடு நல்லா இருக்கும். அங்க போய் எந்த விதமான பிரச்சனை சண்டை போட்டுக்கிறது எல்லாம் பண்றாங்க. இந்த பிரசாதம் கொடுக்குறது இன்னும் பிரச்சனை. இந்த மாதிரி கூடாது. ஒரு பருக்கை போதும் அன்னம் பயன்படுத்துங்க, பிரதோஷத்தை கொண்டாடுங்க. இந்த நாள்ல
பயன்படுத்த சித்திரை மாசத்துல போய் பிரதோஷம் போய் பண்ணும்போது இன்னும் அதீதமான நல்ல விஷயங்கள் நடக்க காத்திருக்கிறது. சரி, ராசி பலன்களுக்கு போவோம். மென்மை பொருந்திய மேஷராசி என்பதற்கு இந்த நாளில் கிரக நிலவரங்கள் சற்று ஏற்றத்தாழ்வுடன் தான் இருக்கிறது. ஏன்னா சந்திரனின் பயணம் 6ஆம் இடத்துல பயணங்கிறதும் 8ல பயணங்கிறதுமே ஒரு விதிவிலக்கு தான், புரியுதுங்களா? சந்திரன் 6ல போனா மட்டும் பிரச்சனை கிடையாது. அன்னைக்கும் ஏதாவது எதிர்ப்புகள் உண்டாகி மறையக்கூடிய அமைப்புகள் கவனமா இருங்க. ரிஷபராசி என்பதற்கு இந்த நாள் வந்து சிறப்பு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் புதிய முயற்சிகளை நீங்க வெற்றி பெறுவீங்க. பயணங்களால் அனுகூலம் உண்டு. புதிய மனிதர்கள் சந்திப்பு உங்களுக்கு பெரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த நாள்ல வந்து நிறைய விஷயங்கள்ல புதிய புதிய ஐடியாக்கள் தோணும். உங்க ஐடியா வந்து அங்க ஜெயிச்சிடும். ஒரு நிறுவனத்துல இருக்கீங்கன்னா உங்களோட ஐடியா வந்து அங்க பேர் பெறும். ஒரு 10ல் 1 இருக்காம 10 பேர்ல தலைவனாகக்கூடிய வாய்ப்புலாம் இந்த நாள்ல கிடைக்கும். நேசம், மக்களோட பாசங்கள் கூடும். உங்களுக்கு புதிதான விஷயங்கள்லாம் கிடைக்க பெறுகின்ற அற்புதமான நாள். வாழ்த்துக்கள். இன்னைக்கு கடகராசிக்காரங்களை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மன அமைதி பெறும், ஏற்றங்கள் கூடும். தேவையில்லாத வார்த்தைகளை விடாம இருந்தா போதுமானது. லாபங்கள் பெருமளவு பெருகி வரக்கூடிய நாளாக இருக்கிறது. மன அமைதியும் மன நிம்மதியும் உண்டு. நோயிலிருந்து விடுபடக்கூடிய ஆற்றலும் இந்த நாளில் இருக்கிறது. வாழ்த்துக்கள். சிம்மராசி என்பவர்களுக்கு இதனால வந்து சிறப்பு. கூடா நட்புலாம் விட்டுருங்க. நட்பினால் வருகின்ற தொந்தரவுகள் ஏற்படும், கவனமா இருங்க. நட்புக்கு ஜாமீன் போடாதீங்க, போட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு உங்ககிட்ட இருக்கிறது. அதுவும் சனியின் பார்வையில் இருக்கு, கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பை தரும். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த நட்புகளை தவிர மீதி வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல கவனமா இருங்க. அது ரொம்ப முக்கியம். தெரியாதால் யாரும் வந்தாங்க, அவங்க ஏதோ ஒன்று சொல்லி விடணும் விட்டீங்கன்னா பின்னாடி நீங்க அதுக்காக பதில் சொல்ல வேண்டிய நாளும் இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டிய நாளாக சிம்மத்திற்கு இருக்கிறது. கன்னிராசியை பொறுத்தவரை இதனால் சிறப்பான நாள், அமோகமான நாள். நலம் நாடி வருகின்ற அமைப்புகள் கொண்டு உங்களோட வாக்குங்க பலிதமாக்கும். சொல்வாக்கு செயல்வாக்கு எல்லாமே கூடி வரும். குடும்பத்திற்குள்ள இருந்த சண்டை சித்திரங்கள் விலகி ஒரு சுமூகமான அமைப்பு, அல்லது குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு அற்புத நிகழ்வுகள் சொல்றாங்க இல்லையா, ஒரு திருமணத்தை முடிச்சு வைக்கிற நிகழ்வு, இல்லை அதுக்கு முன்னேறி நடத்தி வைக்கிற வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். கன்னியை பொறுத்தவரையிலும் அவர்கள் குடும்பத்தில் இந்த மாதத்தில், அதுவும் இந்த நாளிலிருந்து ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக கெட்டிமான சத்தம் கேட்கின்ற அமைப்பு இன்றையிலிருந்து ஆரம்பம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். துலாம் ராசி என்பதற்கு இந்த நாள் சிறப்பு மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. பயணங்களால் அனுகூலம் உண்டு. பிள்ளைகளால் நன்மை உண்டு. மனைவியால் நன்மை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். கல்வியினால் நன்மை. படிக்கிற மாணவர்கள் கல்வியினால் ஒரு நன்மை பெறுவாங்க, ஒரு பேர் பெறுவாங்க. புதிய விஷயத்தை கத்துக்கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்த நாளில் இருக்கிறது. வாழ்த்துக்கள். விருச்சிகராசி என்பவர்கள் இதனால வந்து தடை தாமதம் உண்டு. தேவையற்ற பிறர்மனை நோக்கான் முதல்ல முக்கியம். அது ரொம்ப கரெக்டா இருங்க. எல்லா விஷயமும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. வெற்றி பெறக்கூடிய அமைப்பும் இந்த நாள்ல இருக்கிறது. தடை தாமதங்களை விலக்கி வெற்றி பெறுவதற்கு பிரதோஷ வழிபாடு மேற்கொள்ளுங்கள், வெற்றி பெறலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இதனால ரொம்ப அற்புதமான நாள். சுகங்கள் தேடி வருகின்ற வாய்ப்புகள் உண்டு. எல்லாமும் நடக்கும். எது நடந்ததோ இல்லையோ எல்லாமே நடக்காம போன அமைப்புகளும் உங்களுக்கு தேடி வந்து உங்களுக்கு உண்டான விஷயங்கள் கொடுத்துட்டு போவாங்க. ரொம்ப நாள் ஒருத்தர் வரல, பணம் தராம வந்து கொடுத்துருவாரு. அப்புறம் ரொம்ப நாள் ஒரு விஷயத்துக்கு போகாம இருந்தோம், அது வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அமைப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளவு அற்புதமான நாளாக இதனால் இருக்கிறது. வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு அப்பா சந்திராசிரமம் விலகுது, அதுவே ஒரு பெரிய ரிலீஃப் கிடைச்ச மாதிரி. வரவுகள் கூடுகின்ற அமைப்பு. ஒரு புதிதாக ஒரு பொருளாதாரம் கேட்டோம், ஒருத்தர் நம்பிக்கை கேட்டிருந்தா அந்த நம்பிக்கை வருங்க. பொருளாதாரம் உயர்வடும், வெற்றிகள் கிடைக்கின்ற அமைப்பாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு. போட்டி பந்தயங்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. ஒரு படிக்கிற கல்வியில வந்து ஒரு பலபட பாராட்டக்கூடிய அமைப்புகளா இந்த நாள்ல இருக்கிறது. வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இந்த நாள்ல பொறுமை சற்று அவசியமாக இருக்கிறது. ஏன்னா வந்து சந்திரன் பயணம் 7ஆம் இடத்தை தாண்டி வரல, ஆனா 7ஆம் இடத்துல சந்திரன் வந்து நேரா ஒரு புதனையும் பார்க்கிறப்ப வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்துக்குள்ள வேகமா முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கும். முடிவை நிதானமா யோசிச்சு எடுக்கிறது ரொம்ப சிறப்பு. இன்றைய நாள்ல பிரதோஷ வழிபாடு மேற்கொள்ளுங்க. எல்லாம் இறைவனருள் உங்களை எல்லாம் காத்து நிற்பார். வாழ்க வளமுடன், வாழ்க வையம்.